இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உரத்தை தான் கலக்க போகிறேன். எதுக்காக அப்படி தார்பாய் விரிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால கீழே தரையெல்லாம் ஈரமாக இருக்குது. ஈரத்தில் வந்து உரத்தை கொட்டினோம்னா உருகி போயிடும். அதனால தான் தார்பாயை விரித்து தார்பாயில் தான் கொட்டி கலக்க போகிறேன். உரம் மூட்டையை வெளியில் தூக்கியாந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஓப்பன் பண்ணுறதே என்ன பெரிய வேலையே. ஃபஸ்ட்டு ரோல் வந்து கரெக்டாக வந்துச்சு. 2வது ரோல் தான் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிக்கிச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. மூட்டை கீழே சாய்க்கிறதெல்லாம் சாய்ச்சாச்சு. தார்பாயை விட்டு வெளியில் சதுராமல் பைய சாய்ச்சாச்சு. அந்த மூட்டையெல்லாம் கீழே நட்டமாக நிப்பாட்டி வெளியில் சாக்க உருவினே தான் பெரும்பாடாகி போச்சு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை 50 கிலோ வெயிட்டை தூக்கணும்னா சும்மாவா? ஃபுல்லாக தூக்குனா வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சத்தை கொட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியை கொட்டிட்டு அதுக்கப்புறமா தான் பூராத்தையுமே கொட்டினேன். பூரா உரத்தையும் கொட்டினதுக்கப்புறம் அடுத்து என்ன வரும்னு பார்த்திங்கன்னா இது வந்து பொட்டாசு வந்து ஒரு 15 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். காம்ப்ளெக்ஸ் 50 கிலோ, பொட்டாசு ஒரு 15 கிலோ, மொத்தம் 65 கிலோ. இதெல்லாம் அப்புறம் ஒன்றா கொட்டிட்டு வம்படி எடுத்து கலக்க ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் பெரிய வேலை இல்லை. கலக்கி கிளக்கி சாக்கில் அள்ளிடலாம். வீட்டிலேருந்து வயலுக்கு போகணுமே அவ்வளோ தூரம் எப்படா கொண்டு போக போகிறோம்னு நினச்சேன். அதனால 2 சாக்கில் அள்ளிட்டேன்.